சார் வணக்கம் ஐயா, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். எனக்கு நான் வந்து எப்படிங்க இருந்துச்சு இப்ப நேற்று இன்றைக்கு? நேத்தி நல்ல கனமழை சார். நேத்தி நீங்க சொன்னது போல கனமழை பெஞ்சிட்டு, இன்னைக்கு என்னன்னா ஒரு காலையில ஒரு 4 to 4:30க்குள்ள நல்ல காத்து. நல்லா எப்படின்னு புயல்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஜன்னல்லாம் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு, மழையும் நல்ல ஆடி வளைஞ்சு ஆடியது பார்த்தேன். ஆமா ஆமா சார், ஆமா சார், நல்ல மழை சார். நீங்க கிலோமீட்டர் வேகத்துல இருந்துச்சுங்க சில நேரத்துல. அப்படி அப்படியா? நல்ல மழை. இப்ப எங்க பஞ்சாயத்துல நான் வந்து பள்ளியூர்த்தி பஞ்சாயத்து, நல்ல காத்துன்னா சரியான காத்து. பருத்தி ஒண்ணும் சாயல இல்லதுனால அல்ல சார், பருத்தி இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ணாது. இதோட விட்டுட்டுனா ஒண்ணும் பண்ணாது. முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பெய்யுமா சார்? இன்னைக்கு நாளைக்கு சும்மா மிரட்டலோட பெய்யும், லேசா தான் பெய்யும். இந்த மாதிரி காத்து இருக்காது. வெயில் அடிச்சு முதல் மழை பெய்யும் பொழுது காத்திருக்கும். இன்னும் சரியான மழை இன்னும் டெல்டாவில பரவலா பெய்யறதுனால இருக்கக்கூடிய சூடுக்காக இங்க வரும். எங்கெங்கெல்லாம் சரியா பெய்யலையோ அந்த ஊருக்கு வரும். வந்துச்சு இன்னைக்கு காத்து. கொஞ்ச அளவுக்கு டெல்டாவில் நிறைய இடங்கள்ல இன்னும் சரியா பெய்யல. அந்த இடத்துக்கு இப்படி வந்ததுதான் இலங்கை வரைக்கும் போகணும்னு சொல்லியிருந்தோம். இலங்கையில போய் பெஞ்சிட்டு இருக்கு இப்போ. அந்த காத்து தான். இனிமேல் பெருசா மழை இருக்காது. உங்களுக்கு இதோட முடிஞ்சிடும். அவ்வளவுதான். மிரட்டல் தூரல் அப்படி இப்படி வரும். நைட்ல வரும் லைட்டா. அதே மாதிரி நாங்க இப்ப உங்களோட மாச கடைசி நம்ம கேரள எல்லையோரத்துல சொன்னதும் ஏப்ரல் மாதம் மே மாதம் தான் அடுத்தது மழை இருக்கு. ரைட்டு சார். நீங்க கொஞ்சம் இந்த பருத்திக்கும் கொஞ்சம் ஸ்பெஷலா சொல்லுங்க சார். இது ஏன்னா இதுக்கு பருத்தி நிறைய தேவையில்லை. நிறைய பேர் தண்ணி வச்சிடுறாங்க, அப்புறம் மழை பெஞ்சோன்னா வீணா போயிடுறாங்க. இனி வானிலை இருக்கையில அதாவது பருத்தி வந்து எள்ளு சொன்னீங்க பாத்தீங்கன்னா, அதே மாதிரி எங்க ஏரியா ஃபுல்லாவே அதுல எள்ளு பாதிச்சிருச்சு. இப்ப நேற்றைக்கு பெஞ்ச மழை இன்னைக்கு பெஞ்ச மழை சுத்தமாவே. அதே மாதிரி இப்ப நாங்க இந்த பள்ளியூர்த்தி பஞ்சாயத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 75% பருத்தி தான். அப்ப அதனால கொஞ்சம் அந்த கனமழை எல்லாம் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு அட்வான்ஸாவே சொல்லிடுங்க. பருத்திக்கு தண்ணி வைக்க வேணாம், வரும் போகும்னு சொல்லி விவசாயிக்கு. ஏன்னா இப்ப உங்களுடைய வானிலை இருக்கையை கேட்டுதான் நான் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன். இதை விட நிறைய பேர் தண்ணி வச்சு நிறைய பேர் மாட்டிட்டாங்க. வீணா போயிடுச்சு பருத்தி. வீணா போயிட்டு திரும்பி என்ன பண்ணிட்டாங்கன்னா திரும்பி போட்டுட்டாங்க. அதாவது மழை தண்ணி வச்சு வீணா போனோம்னா மழை வருமா என்னன்னு இந்த வானிலை இருக்கையை கேட்காம என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பேர் திரும்பி பருத்து போட்டாங்க. பருத்தி போட்டு தண்ணியில முளைக்காம போயிட்டு திரும்பி இந்த நேற்று பெஞ்சு பார்த்தீங்களா மழை, அதுல சுத்தமா தண்ணியே பார்க்க கூடாது சார். பருத்தி விதை போட்டுட்டோம்னா தண்ணியை பார்க்க கூடாது. தண்ணி தேங்க கூடாது, தண்ணி இருக்க கூடாது, நனைஞ்சு அதாவது அரை காய்ச்சலா இருக்கும். அதனால நீங்க இன்னுமே கொஞ்சம் வானிலை இருக்கையில இந்த பருத்தியும் கொஞ்சம் ஸ்பெஷலா சொல்லுங்க. நிறைய பேர் இதுல பயனடைவாங்க. இந்த மாதிரி எல்லாருமே இந்த திட்டமிட்ட வேளாண்மை சொல்லுவீங்களா, அதே மாதிரி நம்ம வானிலை அறிக்கையை கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விவசாயத்தையும் நம்ம செய்யணும். நன்றி. இதுதான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். ஏன்னா மேகம் வைக்கும் பொழுதுதான் வானிலை அறிக்கை போவாங்க. எப்பொழுதுமே நம்ம உங்களதெல்லாம் நான் அட்வான்ஸா எப்பயே நீங்க சொன்னீங்க தெரியுமா, அது இந்த மழை நீங்க ஒரு மாசம் வெளியே சொன்னீங்க. ஆமா நம்ம சொன்னோம். மார்ச் மாதம் முதல் வாரத்துல, அதாவது 7ஆம் தேதியில இருந்து 13ஆம் தேதி வர்றது லேசா இருக்கும். 2வது வர்றது கொஞ்சம் வலுவா இருக்கும். அது வலுவா இருக்கும் சொன்னீங்க. அதே மாதிரி அது வந்துட்டு அதை மீறி அதனால என்னன்னா நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், அந்த பருத்திக்கு தண்ணி வைக்க போறோமா, உடனே இந்த வானிலை இருக்கையை உங்களுடைய வானிலை இருக்கையை கேட்கணும். எப்படி சொல்றாங்க ஐயா, எப்படி என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப ஒரு 10 நாள் சென்று மழை வருதுன்னா இப்ப நீங்க தண்ணி வச்சாலும் அந்த 10 நாள் அது காஞ்சிடும். ஆமா நமக்கு இன்னைக்கு நாளைக்கு சும்மா தூரல் லேசா தான் வரும். இதனால ஒண்ணு பாதிக்காது. இந்த மாத இறுதி உள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை தான். ஏப்ரல் 2வது வாரத்துல இருக்கு. அது நம்ம பார்ப்போம். ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்கும் இருக்கு மேற்கு மாவட்டங்கள். அதுக்கு முடிஞ்சோன்னா ஒரு 7 நாள் கழிச்சு வரும் அடுத்தது. அது பரவாயில்ல. இப்ப நீங்க இந்த மழை இன்னும் ஒரு 7ஆம் தேதினா நாங்க தண்ணி வைக்கிறது 15 நாளைக்கு ஒரு நாள் தான் வைப்போம். அப்ப வைக்க வேண்டியது இப்ப தண்ணி இல்ல, வைக்க வேண்டியதில்லை. என்ன கேட்ட விவசாயி யாருமே என்ன சொல்றாங்கன்னா இந்த 15 நாளைக்கு தண்ணியை வைக்க வேணாம், உங்களுடைய மழையை எதிர்நோக்கி அதுக்கு அப்புறம் நம்ம அதை செஞ்சுக்கலாங்கிறதா. என்ன இப்போ நீ 7ஆம் தேதி சொல்றீங்க, இப்ப 7ஆம் தேதி வைக்க முடியல, ஒரு 2 நாள் சென்று வச்சுட்டு போறோம். அதுதான் சொல்றேன். 2 நாள் சென்று மழை வரலையா ஏன் சொல்றாங்களா அதை கேட்டுட்டு இன்னும் 2 நாள் சென்று வச்சுட்டு போறோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. கம்மியாவும் பூ பூக்கிறது கூடும். ஆமா சார். ஓகே. நன்றி. ஐயா வணங்குகிறேன். 4:30 to 5 நல்ல காற்று, 80 கிலோமீட்டர் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேற்கிருந்து நல்ல காற்று, நல்ல மழை. 4:30 to 5, 5:15 இருக்கும். ஒரு 3/4 மணி நேரம். நன்றிங்க. வணக்கம் ஐயா. மழை எப்படியா பெஞ்சது இன்னைக்கு? வணக்கம் சார். நான் வேதாந்திலிருந்து பேசுறேன் சார். ஆயக்கம்பட்டிலிருந்து பேசுறேன் சார்.
வணக்கம். ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் சார் ஒரு சென்டிமீட்டர் நெருக்கமா காத்து மழைமா அடிக்குது சார். காத்து நீங்க சொன்ன மாதிரியே காத்து முன்னாடி வரும், பிறகு மழை வருவீங்க சார். முன்னாடி காத்து இருந்தது சார், அப்புறம் பிறகு மழை வந்தது சார். வடனே கீழே வந்தது சார் மழை. இடியெல்லாம் ஒரு 2 மணிக்கு இடிச்சு நல்ல ஐடியா பெரும் அடிச்சுது. நல்ல மழை தான். வயலும் தண்ணி அடைஞ்சு சார். கம்ப்ளீட்டா இந்த மாதிரி தான் எங்களுக்கு இந்த மழை வெடி மழையில பெரிய தண்ணி அடைஞ்சு இப்ப இந்த மழை ரொம்ப தண்ணி அடைஞ்சு சார் எல்லாம். அதே மாதிரி சார் உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி பெய்யுது சார். ஆனா இந்த ஆலங்கட்டி மழை எப்படி சார் பெய்யுது சார்? நீங்க இந்த வானிலைக்கு இந்திய வானிலை எந்த வானிலையும் சொல்லாமே நீங்க ஆலங்கட்டி மழை பெய்யும் அட்வான்ஸா சொன்னீங்க. அதை கேட்டுக்கிட்டு இருந்தேன். வானிலை கேட்டுக்கிட்டு எந்த வானிலையும் சொல்லல, நீங்க ஒரு நாள் சொன்னீங்க. இந்த ஆலங்கட்டி மழை உருவாக்கி எப்படி சார் உருவாங்க சார்? இந்த இதெல்லாம் இந்த வெளில இந்த நீங்கள போறாங்க சார். இந்த தற்போது உடைஞ்சது, கார் உடைஞ்சுன்னு சொல்றாங்க சார். இதெல்லாம் கேள்விப்பட்டேன் சார். இது உங்களோட அனுபவத்துல ஏதாவது ஒரு ஆய்வுல சார் இந்த ஆலங்கட்டி மழை எப்படி சார் பெய்யுது? என்ன காரணம்? இந்த மேகத்தோட அமைப்பு உயர்த்த வரதுனாலயா இல்ல கீழே வரதுனாலயா எப்படின்னு எனக்கு புரியல சார் எனக்கு. வணக்கம் ஐயா. கொஞ்சம் நீங்க ஆரம்பத்துல நீங்க நிறைய தகவல் சொன்னீங்க, அதுல இருந்தே பேசிடுறேன். இப்போ மழை வந்து 1 சென்டிமீட்டர் தான் பெஞ்சிருக்கா சார்? ஆனா அன்னைக்கு 5 சென்டிமீட்டர் பெஞ்சிருச்சு. அதனால தண்ணி கிடந்தது. இந்த 1 சென்டிமீட்டர் மேலும் தேங்கிடுச்சு இப்போ. ஆமா. ஓகே. ஆனா இப்ப இந்த 1 சென்டிமீட்டர் பெஞ்சதுனால காத்து ரொம்ப நேரம் வீசி இருக்குமே. ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரத்துக்கு மேல வீசி இருக்கும் காத்து சார். அரை மணி நேரத்துக்கு மேல வீசி சார் காத்து. கட்டிமா புயல் மாதிரி குட்டி புயல் மாதிரி ஒரு 40-45. அதான். அப்ப காற்று நீண்ட நேரம் வீசினுச்சுன்னா மழையோட அளவு குறையும். ஏன்னா இரு காற்று இணைவு ஏற்படுறதுக்கு வந்து இரண்டு காற்றும் ஒரே ஸ்பீட்ல இருந்தாதான். ஒரு காத்து கூட இருந்ததுன்னா மழை வந்து இரு காற்று இணைவே ஏற்படாம மழை உற்பத்தியை குறைச்சிட்டு காத்து அதிகமா கொடுத்துருக்கு. ஆமா. அப்போ அது 65 கிலோமீட்டர் வேகத்துல தான் வீசியிருக்கும். 75 கிலோமீட்டர் வேகத்துல மன்னார்குடியில பதிவாயிருக்கு கொஞ்ச நேரம். அதான் சார், இந்த காற்று வந்து கர்நாடகா பகுதியில இருந்து புறப்பட்டுச்சிங்க. அதாவது மேட்டூர், அந்த கொளத்தூர், அதுக்கப்புறம் அந்த கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தோட அந்த தேன்கனிக்கோட்டை, அப்புறம் வந்து அந்த பெண்ணாகரம் பகுதியிலேருந்து ஆரம்பிச்சுது. அதுல இருந்து கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டம் அப்படியே கல்வராயன் மலையை தாண்டி, அந்த கல்வராயன் மலையிலயும் ஒரு இடைவெளி இருக்கும். அதாவது ஆத்தூர், அந்த வாழப்பாடி, அந்த சின்ன சேலம், இந்த பகுதி வழியா கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்துக்குள்ள வந்து அப்படியே திருச்சி வடக்கு, பெரம்பலூர், அரியலூர், கடலூர் மாவட்டங்களுக்கும் இந்த காத்து இருந்துச்சு. ஆனா மழை அங்க கூட, காத்து இங்க கூட இருந்துச்சு. அங்க மழை இருந்துச்சு. ஏன்னா போக போக வறட்சியா இருக்குல்ல, காற்று அதிகமா இருக்கும். அதாவது இந்த டெல்டாவுல பல இடங்கள்ல மழை இன்னும் பெய்யாததுனால குளிர்ச்சி தன்மை அதுக்கு கிடைக்கல. அது இல்லாம நீராவி வந்து நீராவே மாறிடுச்சு. புறப்பட்ட காற்று கொஞ்சம் கடல் நோக்கி இருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி காரணமா ஈர்க்கிற காரணத்தினால ரொம்ப ஸ்பீட் எடுத்து டெல்டாக்குள்ள நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்துல பயங்கரமான இடிமின்னல் மழை. அது இந்த கும்பகோணம், பாபநாசம் எல்லாம் பெய்தது. நம்ம அப்பவே சொல்லியிருந்தோம் இந்த மழை வந்து நீடாமங்கலத்தோடு நின்றுடும், காரைக்கால் நோக்கி திரும்பிடும். அடுத்த மழை டெல்டாவிலோட தெற்கு பகுதிக்கு அதிகாலையில் வரணும். அதே போல வந்துருச்சு. சரியான பாயிண்ட் சார், கரெக்டா சொன்னீங்க. சரியான பாயிண்ட். கரெக்டா வந்து சென்னையெல்லாம் 10 டெல்டா மாவட்டங்கள் வந்து கொஞ்சம் மழை இல்லாம போட்டு இந்த பெய்யுறதுக்கு கரெக்டா. ஆமாங்க. இந்த மழை வந்து இப்போ 2வது முறையா கும்பகோணம், பாபநாசம், வலங்கிமான், அம்மாப்பேட்டை, நீடாமங்கலம் இதெல்லாம் 2வது முறையா மழை பிடிப்பை கொடுத்து காற்றை அதிகமா கொடுத்துருச்சு டெல்டாவோட கடலோர பகுதிகளுக்கு. ஆமா. இப்போ அது இலங்கைக்கே போயிட்டு, இப்போ உங்களுக்கு பெய்த மழை கடலுக்குள்ள இறங்கி இலங்கைக்கும் போகணும்னு சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகம் இருக்கா? அன்றைக்கு அறிக்கையில சொல்லியிருந்தோம். கடலுக்குள்ள இறங்கி இலங்கை யாழ்ப்பாணமும் போயிடுச்சு. இப்போ கடலுக்குள் போய் மழை பெஞ்சிட்டு இருக்கு. இதே வேகத்துல காத்து வளிமண்டல சுழற்சிக்குள்ள போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான். வளிமண்டல சுழற்சி இப்போ கீழடுக்கு சுழற்சியில இருந்து மேலடுக்கு சுழற்சியா மாறி இருக்கு. அதனால மழை பிடிப்பு படிப்படியா குறையும். இருந்தாலும் இன்னைக்கு இரவும் நாளைக்கு இரவும் இருக்கு. ஆனால் இந்த அளவுக்கு காத்து மழையும் இருக்காது, கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும். காத்துல சார் அளவு நமக்கு தெரியல சார். எத்தனை அளவு தெரியல சார். மழை வந்து சித்தா கோயில்ல வந்து காவாசி மழை அடிச்சிருக்கு சார். ஆமா. எல்லாருமே அச்ச உணர்வை ஏற்படுத்தியதுதான். கிளைகள் முறிஞ்சிருச்சு. பல மாவட்டங்கள்ல மின் விநியோகமும் பாதிக்கப்பட்டிருக்கு. வர்ற வழியில எல்லா இடத்துலயுமே மின் விநியோகம் பாதிக்கப்பட்டிருக்கு. இது கோடை மழை ஏற்படுது. அப்புறம் வந்து இந்த மழை வந்து இன்றைக்கு இரவு லைட்டா இருக்கும், நாளைக்கு அதிகாலைக்குள்ள. நாளை இரவு இருக்காது, சனி இரவு பெரும்பாலும் இருக்காது.
அவ்வளவுதான். அதுக்கடுத்து மீண்டும் வெயில் அதிகமாயிடும். வெயில் நமக்கு இல்ல, மேற்க தான் அதிகமாகும். இங்க கிழக்கு காற்று தொடர்ந்து போயிட்டே இருக்கும். கிழக்கு இருந்து காற்று மேற்கு நோக்கி போகும். மேற்க போகும் பொழுது இதுல கூடிய நீராவி ஆவியாகி மேலெழுந்த பிறகு வறண்ட காத்தா மேற்க போகும் பொழுது இந்த பாலக்காட்டு கணவை வழியே கேரளா பக்கத்துல போகும் பொழுது என்ன அரபிக்கடல் நோக்கி போகும் பொழுது அங்க போய் பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, தாராபுரம் இந்த பகுதியில் போய் அதிக வெப்பத்தை மீண்டும் கொடுக்க போகுது. மீண்டும் இடிமழை பொழிவை இந்த மாத இறுதியில அந்த மாவட்டங்களுக்கு ஏற்பட போகுது. 29, 30, 31 அந்த மாவட்டங்களுக்கு. இங்க வராது. அதான் அது அப்பதான் மறுபடியும் ஒரு ஆலங்கட்டி மழை. ஆமா, ஆலங்கட்டி மழை ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. அதுல ஆலங்கட்டி மழை மீண்டும் இந்த மாத இறுதியில ஏற்பட போகுது. இந்த ஆலங்கட்டி மழை எப்படி ஏற்படுதுனாங்கயா, அதாவது நீங்க சொன்ன மாதிரி உயர போனதுனால மட்டும் ஏற்படுறது அல்ல. அதாவது புயல், இப்ப புயல் காலத்துல ஒரு புயலோட உயரம் ஒரு 12 கிலோமீட்டர் 13 கிலோமீட்டர் வரைக்கும் உயரம். அதாவது குறைஞ்சபட்சம் 5000 மீட்டர் 6000 மீட்டர் வரைக்கும் போகும். அதிகபட்சம் 12000 மீட்டர் வரைக்கும் போகும். 12000 மீட்டருங்கிறது 12 கிலோமீட்டரு. ஆனா அந்த காலத்துல ஆலங்கட்டி மழை பெய்யறது இல்ல. பாத்தீங்களா, 12000 மீட்டர் உயரத்துல போனாலும் அதுவும் குளிர்ச்சி தானே. அப்போ ஆலங்கட்டி மழை பெய்யறது இல்ல. அப்போ குளிர்வித்து மழையா பொழியுது. புரியுதுங்களா? ஆனா இப்ப என்னன்னா காற்றோட ஓட்டம் இல்ல, வளிமண்டலத்துல மேலடுக்குல காற்றுல ஓட்டம் இல்ல. அதனால என்ன ஆகுதுன்னா மெல்ல நகரும் காற்று வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த மேல எழும்பக்கூடிய அந்த வெப்பத்தால லேசாகி மேல எழும்பக்கூடிய நீராவியை மெல்ல நகரும் பொழுது கிழக்கு மேற்கு காற்று சந்திப்பின் காரணமா அரபிக்கடல் காற்று வங்கக்கடல் நோக்கி வரும். வங்கக்கடல் காற்று அரபிக்கடல் நோக்கி போகும். வளிமண்டலத்துல ரெண்டுக்கும் இடையில ரொம்ப நேரம் அழுத்தப்படும். அதாவது மேற்கையும் போகாம கிழக்கையும் போகாம வடக்கையும் போகாம தெற்கு நோக்கியும் போகாம ஒரு குறிப்பிட்ட பகுதியில எதிர்த்து தேக்கப்படும். பொதுவா அதிக அழுத்தத்திற்கு உட்படும் ஒரு வாயு அது அப்படியே அது திரவமா மாறும். அதிகமா இன்னும் அழுத்தப்பட்டால் அது திட பொருளா மாறிடும், ஐஸ் கட்டியா மாறிடும். இது வந்து அதிக வெயில் காலத்துல, அதிகமான வெயில் அடிக்கிற நேரத்துலதான் இது நடைபெறும். ஏன்னா அப்பதான் இருக்கிற எல்லா நீராவியும் மேல போயிடும். மேலடுக்குல போய் அதிக அழுத்தத்துக்கு உட்படும் பொழுது அங்க ரொம்ப ஃப்ரீஸ் ஆயிடும். அதாவது நம்ம வந்து எல்லா ஐஸ் வந்து இப்ப ஐஸ்கிரீம் இருக்கு, அது டக்குன்னு உருகி ஊத்திடும். ஆனா நல்ல கெட்டியான ஐஸ் பாத்தீங்கன்னா உருகவே உருகாது, அப்படியே கிடக்கும். இந்த நல்லா அது ஃபுல் ஃபார்மா இருக்கும். அது நல்லா மைனஸ், அதாவது -50 டிகிரி வரைக்கும் கூட சில இடத்துல போகும். 0 டிகிரி. இப்போ -0 -1 போனாலே ஐஸ் தான். ஆனா -50 வரைக்கும் போகும்பொழுது அது என்ன ஆகுனா ரொம்ப அதிகமான ஒரு அழுத்தத்துக்கு ஏற்படும் பொழுது அது பார் ஆயிடும். அப்படியே மேகமா இருக்கிறது தான் ஐஸ்க்கு ஒரு பார் மாரி ஆயிடும், கட்டி ஆயிடும் மேல அதிக அழுத்தத்துல. ஆமா, ஒரு கட்டி ஆயிடும். அதுல எல்லாம் விமானங்கள்லாம் அதுல போகாது அவ்வளவு உயரத்துக்கு. இருந்தாலும் அந்த அவங்களுடைய இருக்கக்கூடிய அந்த அந்த திசை காட்டும் கருவி போலவே அந்த வெதர் காட்டுற கருவி எல்லாமே இருக்கும். இதுக்குள்ள போகாது. போனாலும் ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது. அது காமிச்சு கொடுத்துரும் இந்த இடத்துல டேஞ்சர் இருக்குன்னு. அதுல ஒதுங்கி போயிடுவாங்க. அந்த அந்த உயரத்துல சும்மா 250 கிலோமீட்டர் வேகத்துல எல்லாம் காத்தெல்லாம் இருந்திருக்கு, ஜெட் ஸ்ட்ரீம் எல்லாம் இருந்திருக்கு. இப்ப இல்ல அந்த இடத்துல. இப்ப அவ்வளவுதான். இப்ப அது என்ன ஆகும்னா எப்பயாவது இந்த மாதிரி வளிமண்டல சுழற்சி ஏற்படுது பாத்தீங்களா கடலோரத்துல. அப்ப மேலடுக்கு சுழற்சி என்ன செய்யணும்னா வளிமண்டல சுழற்சி போய் அதுல பட்டு குளிர்விக்கும். குளிர்விக்கும் பொழுது அந்த ஃபார்ம் நல்லா கெட்டியா இருக்கக்கூடிய அந்த ஐஸை குளிர்விக்கும் பொழுது மழையா மாறும். அப்படியே என்ன செய்யணும், லூஸ் ஆகும், பொல பொலன்னு கொட்டும். ரொம்ப டைட்டா ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா ஈஸியா உருகாது, பெரும்பெரும் பாரா விடும், பெரும்பெரும் கட்டியா விடும். இப்பதான் 2 நாள் தான் அது வெயில் அடிச்சிச்சு. ரொம்ப நாள் வெயில் இல்ல, 2 நாள் வெயில் இல்லைன்னா அப்படியே சும்மா சாதாரண டைமண்ட் கல்கண்டு மாதிரி கொட்டும். இன்னும் ரொம்ப அதிக அழுத்தம் உட்பட்டா கொஞ்சம் கெட்டியாவே கொட்டும். நம்ம கொஞ்சம் பெரிய கல்கண்டு மாதிரியே கொட்டும். சில இடங்கள்ல பெரிய பெரிய ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு விட்டத்துக்கு கூட அது கொட்டி இருக்குது அந்த கல் மாதிரி. அதனால கர்நாடகாவில தான் வந்து கரையாத பனிக்கட்டிங்கிறது. அதனாலதான் அதிக அழுத்தத்துக்கு உட்பட்டு ஃபுல் ஃபார்ம் ஆயிடுறது. இது வந்து வெயில் அடிச்சு மழை பெய்யுற நாட்கள்ல, வெயில் அடிச்சு ரொம்ப நாள் 2 நாள் தொடர்ந்து கடுமையான வெயில், இந்த மாதிரி காற்று சுழற்சி, இந்த மாதிரி ஒரு தமிழ்நாடு முழுவதும் ஒரு நிசப்தம் இந்த மாதிரி இருந்தாதான், அந்த நிசப்தத்துக்கு காரணம் கீழே உள்ள காற்று லேசாகி மேல போயிடுறது. அதான் நிசப்தம், கீழே அழுத்தம் குறையிறது, வெயில் புழுக்கம் அதிகரிக்கும். அதனாலதான் இந்த மாதிரி காலத்துல மட்டும்தான் இந்த ஐஸ் கட்டி மேல் அடுக்குல உருவாகும். இந்த கார் கரடி உடைஞ்சிருக்கு, இந்த தற்புத்தி உடைஞ்சிருக்கு சொல்றாங்க சார். எப்படி சார் அது அவ்வளவு வெயிட் ஆகுங்களா சார்? அது புவியீர்ப்பு விசை காரணமா எதா இருந்தாலும் கீழ் நோக்கி விழும். அப்போ வந்து அதிகமான எடை கொண்டது, அதாவது இப்போ அதிக எடை பாதரசம்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கையில வாங்கி பார்த்துருப்பீங்க, பயங்கர வெயிட்டா இருக்கும், சின்ன துகளா இருக்கும்.
அதாவது ஒரு பொருள்ல அந்த ஒரு அணுக்கள் இருக்கும், எல்லா பொருளுமே அணுக்கள், அணுக்களோட பிணைப்பு இடைவெளி ரொம்ப குறைவா அதிகமா பிரஸ் பண்ணி ரொம்ப ஒரு சின்ன துகள் கூட வெயிட் அதிகமா இருக்கும். ஒரு சின்ன ஐஸ் கட்டி கூட வெயிட் அதிகமா இருக்கும். ஒரு புகழா இல்லாம பஞ்சு போல் இல்லாம நல்லா பிரஸ் பண்ணும்போது வெயிட் அதிகமா இருக்கும். வெயிட் அதிகமா இருந்து பூமி ஈர்க்கும் பொழுது என்ன ஆகும்னா ஸ்பீடா வந்து டம்னு விழும். அப்போ இரும்பு தகடு மேல விழுந்தா சத்தம் கேட்கும். தர்பூசணியில் விழும்போது என்ன ஆகும்னா ஓட்டையை போட்டுட்டு சிலதெல்லாம் ரெண்டாவே தெரிச்சிட்டுச்சு. கர்நாடகாவில எல்லாம் ரெண்டாவே தெரிச்சிருச்சு. கார் கண்ணாடி உடைஞ்சிருக்கு. விலங்குகளுக்கு எல்லாமே காயம் ஏற்பட்டிருக்கு. மாடுகளுக்கு எல்லாமே மேல விழுந்து. வாழைக்கு வாழை இலையில விழுந்து வாழை கிழிஞ்சது மட்டும்ல, வாழை மேல பட்டு வாழை இலை வாழை தண்டெல்லாம் நம்ம கத்தியில அடுத்து கம்பெடுத்து குத்துனா எப்படி இருக்கும், புண்ணாய் போச்சு வாழை மரங்கள்லாம். அந்த அளவிற்கு அந்த ஐஸோட அதாவது இருக்கும் தன்மை அதிகரிச்சிருக்குது. அது காரணம் வெப்பம் வந்து அதிகமாகி இந்த மாதிரி காற்று சுழற்சி வரும் பொழுது இந்த மாதிரி நிகழ்வு நடைபெறும். மீண்டும் இந்த மாத இறுதியில 29, 30, 31 தேதியில கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் தமிழ்நாடு கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மலைப்பகுதிகளையும் இருக்கும். சரிங்க சார். சார் ஒரு சின்ன ஒரு இது சார், சொல்லுங்க சார். ஆலங்கட்டி மழை சார், அது மாதிரி வேலூர் மாவட்டம் அந்த வாணியம்பாடி பெஞ்சிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா இந்த மலைப்பகுதியில் மட்டும்தான் பெய்யுமா இல்ல கடற்கரை சார்? நேற்றைக்கு அரியலூர்லயும் பெஞ்சிருக்கு, நல்லா புரிஞ்சுங்க. அதாவது நேற்றைக்கு அரியலூர் மாவட்டத்துல ஆலங்கட்டி மழை பொழிஞ்சிருக்கு. அரியலூர் மாவட்டம் எங்க இருக்கு? டெல்டா தான். டெல்டா காவிரி கரையை ஒட்டி அரியலூர் மாவட்டம் பொழிஞ்சிருக்கு. ஏன் அரியலூர் மாவட்டத்துல பொழிஞ்சதுன்னா நேற்றைக்கு காற்று மேற்கில் இருந்து வந்துச்சு. மேற்கு மாவட்ட நேற்றைக்கு காற்று, அதாவது அரபிக்கடலோட காற்று வேகம் இருந்துச்சு. நேற்றைக்கு வங்கக்கடல் காற்று குறைவா இருந்துச்சு வேகம். அதனால பாலக்காட்டு கணவாய் மற்றும் மைசூர்ல இருந்து அந்த வரக்கூடிய அந்த காற்று வந்து என்ன ஆகுதுன்னா முன்கூட்டியே தொடங்கினதுனால அங்க பெய்ய வேண்டிய அந்த ஆலங்கட்டி மழைய கிழக்கு நோக்கி தள்ளி கொண்டு வந்துருச்சு. வளிமண்டலத்துல கிழக்கு நோக்கி தள்ளி கொண்டு வந்து அதிக அழுத்தத்துல இங்க ஃபார்ம் ஆனிச்சு. ரொம்ப கட்டியான ஐஸா விடாது. இங்க எல்லாம் அந்த காற்று அழுத்தப்பட்ட காற்று கிழக்கு நோக்கி நகர்ந்தது. டைமண்ட் கல்கண்டு மாதிரி மெல்லிய கல்கண்டு, பார்பாரா விழாது. கடலோரத்துல பெஞ்சா பார்பாரா விழாது. மலையை ஒட்டி பகுதியில பெஞ்சாலோ மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்ல பெஞ்சாதான் பார்பாரா விடும். அதுவும் பெரும்பாலும் இந்த கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாவில தான் பார்பாரா பெய்யும். அதுவும் கடலோரத்துல இருக்காது, உள்ள. நேற்றைக்கு அரியலூர்ல பெய்தது மெல்லிய நைஸான கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு சொல்றோம்னா சின்னது. நம்ம அந்த சுப நிகழ்வுகளுக்கெல்லாம் தாம்பூலத்துல வைப்போம்னா அந்த மாதிரி நைஸ் கல்கண்டா அரியலூர் மாவட்டத்துல நேற்றைக்கு விழுந்தது. காரணம் என்னன்னா மேற்கு காற்றோட வேகம் முன்கூட்டியே தொடங்கி கடலோரத்துக்கு கொண்டு வந்துருச்சு. இதே மாதிரி டைமண்ட் கல்கண்டு நம்ம திருத்துறைப்பூண்டி அருகே இருந்த அந்த பள்ளங்கோயில், அந்த விளக்குடிக்கு அடுத்தாப்புல இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையத்துக்கு அடுத்தாப்புல கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு பெய்தது. அதே போல டைமண்ட் கல்கண்டு, சின்ன கல்கண்டு மழை பெய்தது. இந்த மாதிரி கடலோரத்துக்கும் வரும். அது ஹார்டா இருக்காது, இறுகி போன கல்கண்டா இருக்காது, ஒரு மென்மையான கல்கண்டா இருக்கும். சில நேரத்துல அந்த பெருந்தூரல் விடுறதுக்கு காரணம் என்னன்னா வரும்பொழுதே கல்கண்டா இருக்கக்கூடிய அந்த ஐஸ் உருகி மெல்ட் ஆகி பெருந்தூரலா விடும். ஐஸா இல்லாம பெருந்தூரலா ஜில்லுன்னு பெருந்தூரலா விடும். குலோப்ஜாம் மாதிரி, குலோப்ஜாம் தூரல் பெருந்தூரலா விடும். அது வந்து அதுவும் நடக்கும். அது கடலோரத்துல நடக்கும், மலையோரத்துல நடக்கும். கல்கண்டா மாறாம ஐஸ் கட்டியா மாறாம டக்குன்னு விழுந்துரும். இப்ப நிறைய இது இருக்கு. அதிகம் இருக்கினால் பெரிய பெரிய பார், கொஞ்சமா இருக்குன்னா சின்ன பார், இருக்கல் கொஞ்சம் கம்மின்னா டைமண்ட் கல்கண்டு மாதிரி இருக்கும். இன்னும் கம்மினா ரொம்ப நைஸா அப்படியே பொறியா உடைச்சா ஜீனி மாதிரி விடும். சில இடத்துல அது அப்படியே ஐஸா விழாம பெருந்துளியா விடும். இது எல்லாமே இதோட அறிவியல் தொழில்நுட்பம் தான். ரொம்ப நன்றி சார். ஓகே, நன்றி சார். நன்றி. வெளிலாம் போயிட்டு சார் தென்னை மரம், மாமரம், சவுகியம் ரொம்ப வரப்படாது சார் இந்த மழை. நன்றி சார். நன்றி. எள்ளு தப்பிச்சுக்கோம். ஏன்னா இன்றை விட மழை முடிஞ்சிடும். அப்படி வந்தா கூட இன்னைக்கு பெருசா மழை இருக்காது. அதனால எள்ளு பொழைச்சுக்கும். ஆனால் மழை இருக்கு, கோடையிலையும் மழை இருக்கு, 2 சுற்று மழை இருக்கு, நிகழ்வு இருக்கு, மழை இருக்கு. பார்க்கலாம். ஆமா, எள்ளு முளைச்சு தண்ணி சார் வராது. ஐயோ, மழை மரங்க காஞ்சி இஞ்சி பண்ணி தெளிக்கலாம். அது தெளிக்கலாம். சரி, ஓகே. நன்றி ஐயா. ஆனா மாவுக்கு கொஞ்சம் பாதிப்பு. மாவடு கொட்டி போயிருக்கோம், பூ கொட்டி போயிருக்கோம், மகர்ந்த சேர்க்கை பாதிச்சிருக்கோம் சில இடத்துல. ஒரு சில இடத்துல சார் எனக்கெல்லாம் மாமிஞ்சி வச்சிருக்கு சார், ஒண்ணு பாதிக்கல சார். மா பிஞ்சு கொட்டுமே.
காற்றடிச்சதுல இன்னைக்கு கொட்டிருக்கோம், நீங்க போய் பார்த்ததும் தெரியும் இன்னைக்கு காலையில. அதுல போய் பார்த்ததும் தெரியும். அது இல்லாம இந்த முந்திரி பயிர்களுக்கு வந்து மகரந்த சேர்க்கை தடைபட்டிருக்கும், அது ஒரு பிரச்சனை இருக்கு. நன்றி சார், நன்றி 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 நன்றி. வணக்கம் ஐயா, வணக்கம். பாபநாசம் சுற்று வட்டார பகுதியில எப்படிங்க மழை இருந்துச்சு? நள்ளிரவு 12 மணிக்கு தான் வந்து நல்ல காற்று மழை சார். நேத்து மாலையில ஒரு மழை பெஞ்சிருக்குமே, நேற்றுக்கு மாலையில மாலை 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 மழை நல்ல மழை. ஆமா, அது கும்பகோணத்தை மையமா வச்சு இருந்துச்சு. மின்கம்பங்கள் எல்லாம் முறிந்து விழுந்தது, மரங்கள் எல்லாம் முறிந்து விழுந்து ஈபி எல்லாம் வந்து துண்டிக்கப்பட்டு விட்டது. நேற்று மாலை மழையில, நேற்று மாலையே காத்தடிச்சிருக்கோம். மாலை நல்லா காத்தடிச்சு, அதுலதான் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அப்போ அப்புறம் ஆமா ஆமா நைட்டு போது கரண்ட் இல்ல சார், இப்படிதான் கரண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு அதே மாதிரி விடிய காலையில 3:30 மணிக்கு இன்னைக்கு வந்து நல்ல ஒரு காத்து, புயல் காத்து மாதிரி சுத்தி சுத்தி அடிச்சிச்சு. அதுவும் நிறைய மாட்டங்களா விழுந்துருச்சு சார். ஓ அப்படிங்களையா? மழை வந்து லேசான மழை தான். ஒரு சில காத்து அதிகமாகும் பொழுது மழையோட அளவு குறையும் எப்பொழுதுமே. இரு காத்து இணைவு ஏற்படுறதுக்கு சாதகம் இல்லாம போயிடும். ஒரு காத்து மட்டும் வேகமா அடிக்கும் போது ஒரு காத்து இணைவு இல்லாம ரொம்ப ஸ்பீடு கம்மியா போகும். காத்து அதிகமானாலே மழை குறையும். பொதுவா அது புயலா இருந்தாலும் சரி, வெப்பச்சலன மழையில வரக்கூடிய காத்தா இருந்தாலும். அதனாலதான் சரி. நேற்றுக்கு சாயந்தரம் பெஞ்சதுல ஏதாவது ஐஸ் கட்டி சில துள்ளுகள் ஏதாவது விழுந்துச்சா? ஓகே, உங்களுக்கு அருகில பாபநாசத்துக்கு பெருந்துரலா விழுந்துருச்சா? பெருந்துரலா விழுந்திருக்கும். பெருந்துரல், அதான் உங்களுக்கு அந்த பக்கம் பாபநாசத்துக்கு அந்த பக்கம் காவிரி கரைக்கு அந்த பக்கம் அரியலூர் மாவட்டத்துல ஐஸ் கட்டி மழை பொழிஞ்சிருக்கு. அதுக்குதான் கேட்டேன், உங்களுக்கு வந்துச்சான்னு கேட்டேன். அதான் பெருந்துரல் விழுந்திருக்கோம், பெரிய பெரிய துருளா விழுந்திருக்கும். 2 துளி விழுந்தாலே குலோப் ஜாம் துரல் மாதிரி. ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகேங்க. மழையை பொறுத்த வரைக்கும் நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது இன்றைக்கு இரவு லேசா வரலாம், பெருமழைக்கு வாய்ப்பு இல்லை. நாளைக்கு அதுவும் இல்லை. ஆனா இந்த 2 நாளைக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனால் பெருசா இருக்காது, கொஞ்சமா இருக்கும். இன்னைக்கு இரவு நாளைக்கு இரவு. நன்றி 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 நன்றி.